தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவி. தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் சிறந்த தரத்தை கொடுத்து வரும் ஈசிடெக் சிசிடிவி ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா. கேரளாவின் முக்கிய பண்டிகையான ஓணம் நாளை கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள பள்ளியில் ஓணம் கொண்டாட்டம் களை கட்டியது. மாணவர்கள் மகாபலி வேடமணிந்து கலாச்சார நடனமாடி மகிழ்ந்தனர். செல்போனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து மாணவர் விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர். நான் ஆட்சி செய்த காலத்தில் மனிதர்களெல்லாம் அன்புகளை நேருக்கு நேர் பகிர்ந்து கொண்டோம். இப்பொழுது எல்லாவர்களும் செல்போனிலே எல்லா உறவுகளையும் ஷேர் பண்ணுகிறார்கள். நீங்கள் மொபைல் ஃபோன் இப்பொழுது ஒரு வழிகாட்டி மட்டும்தான். அதை அவசியமில்லாதே யூஸ் பண்ணாதீர். அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஆட்சி செய்த காலத்தில் எங்கும் மரங்களும் பச்சை பசேல் என்றும் இருந்தது. இப்பொழுது மரங்களை எல்லாம் வெட்டி இருக்கிறது. பெரிய பெரிய சிமெண்டால் கட்டப்பட்ட கட்டடங்களும் நிறைய இருக்கிறது. அதனால் நீங்கள் மரங்களை கட்ட வேண்டும். மொபைல் போன்களை அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். அவசியத்துக்கு மட்டும் பயன்படுத்தீர்கள். நன்றி. கோவை தடாகம் சாலையில் உள்ள லிட்டில் ஸ்காலர் பள்ளியில் ஓணம் கொண்டாடப்பட்டது. சிறுவர் சிறுமிகள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடியது பார்வையாளர்களை கவர்ந்தது. சிறுவர் சிறுமிகள் ஆசிரியர்களுக்கும் மக்களுக்கும் ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஐயன்கொல்லியில் உள்ள சரஸ்வதி விவேகானந்தா மகா வித்யாலயா பள்ளியில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவேலி மன்னரை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து நடனமாடி அழைத்து வந்தனர். மெகா பூக்கோலம் போட்டு விளக்கேற்றி ஆசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து திருவாதிரை நடனமாடினர். வருஷம் ஓணம் கொண்டாடிட்டு வரோம். அதே மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறோம். இன்னைக்கு திருவாளி மன்னர் வந்தாரு. திருவாதிரை டான்ஸ் ஆடணும். டீச்சர்ஸோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.